வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி மாநகராட்சியில காலியா இருக்கக்கூடிய 12 இடங்களுக்கான தேர்தல் முந்தானத்து நவம்பர் 30ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குது. நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. தில்லி யூனியன் பிரதேசத்தை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆள்றாங்க. ரேகா குப்தா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. தில்லி மாநகராட்சியவும் பாரதிய ஜனதா கட்சி தான் கைப்பற்றி இருக்கிறாங்க. தில்லி மாநகராட்சியை பொறுத்த மட்டும் 250 இடங்கள் தேர்தல் வழியாகவும் 10 இடங்கள் நியமன இடங்களாகவும் இருக்குது. இந்த 250 இடங்கள்ல 12 இடங்கள் காலியா இருக்குது. தற்பொழுது 250ல பிஜேபி 115 இடங்களையும், ஆம் ஆத்மி பார்ட்டி 99 இடங்களையும், மற்றவர்கள் 24 இடங்கள்லயும் இருக்கிறாங்க. இந்த 12 இடங்களுக்கான தேர்தல் தான் முந்தானத்து நடந்து முடிஞ்சிருக்குது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த 12 இடங்கள்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவியா சாச்சி செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அவர்களினுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கும் பொழுது 85லிருந்து 90% வரைக்கும் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 12 வார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 10லிருந்து 12 இடங்கள் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தில்லி மாநகராட்சி பிஜேபியினுடைய வசம் தான் இருக்குது. இந்த 12 இடங்கள்ல 10லிருந்து 12 இடங்கள் முழுவதுமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குறைஞ்சது 10 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளா செஃபாலஜிஸ்ட் சாவியா சாச்சி அவருடைய டீம் வெளியிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவரும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அத்தோட சேர்ந்து மகாராஷ்டிரால நடந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், சில இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது. அதற்கான முடிவுகளும் நாளைக்கு தான் வெளிவரவிருக்குது. அந்த தேர்தல் முடிவுகளையும் நம்முடைய சேனல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.